இப்ப பாருங்க, இத்தனாலை எடுத்து தண்ணியில கலந்தா அது உடனே கரைஞ்சிடுது. ஆமா, முழுமையா கலந்துடும். ஆனா டைஎத்தில் ஈத்தரை தண்ணியில கலக்கும்போது அது கரையவே மாட்டேங்குது. என்ன மாதிரி மேல ஒரு தனி லேயரா நிக்குது. இம்மிசிபிளா இருக்கு. ரெண்டுலயுமே ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. அப்புறம் ஏன் இந்த பெரிய வித்தியாசம்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. இதுக்கு பதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்புல இருக்கு. ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க போறது கிளாசிஃபிகேஷன். இது உங்க கெமிஸ்ட்ரி பாடத்துல யூனிட் 7 ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்ல வர ஒரு மிக முக்கியமான கான்செப்ட். கரெக்ட். ஒரு காம்பவுண்ட பார்த்த உடனே அது ஆல்கஹாலா, ஃபீனாலா இல்ல ஈத்தரான்னு சரியா கிளாசிஃபை பண்றது எக்ஸாம்ல உங்க நேரத்தை மிச்சப்படுத்தும். நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்ல, தவறுகளையும் தடுக்கும். ஒரு காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரை வச்சு அதோட ரியாக்ஷனை கணிக்கிறதுக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் தான் முதல் படி. வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி இந்த உரையாடல்ல நாம ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் மற்றும் ஈத்தர்ஸ அதோட ஸ்ட்ரக்சர் அடிப்படையில எப்படி வகைப்படுத்துறதுன்னு ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இந்த கிளாசிஃபிகேஷன் வெறும் பெயர்கள் மட்டும் இல்ல, அது எப்படி ஒவ்வொரு காம்பவுண்டோட குணத்தையும் அதோட செயல்பாடையும் தீர்மானிக்குதுங்கிற ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். எனக்கு இது கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்டா இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கிளாசிஃபிகேஷன்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கிளாசிஃபிகேஷனுங்கிறது காம்பவுண்ட்ஸை அதோட ஸ்ட்ரக்சரை வச்சு தனித்தனி குழுக்களா பிரிக்கிறது. ஸ்ட்ரக்சரை வச்சா? ஆமா, இதுல ஹீரோவே ஆக்சிஜன் ஆட்டம் தான். அந்த ஆக்சிஜன் ஆட்டம் மூலக்கூறுல எங்கே இருக்கு, அது எந்த மாதிரியான கார்பன் ஆட்டம் கூட பிணைக்கப்பட்டிருக்குங்கிறத வச்சுதான் இந்த மொத்த வகைப்படுத்தலும் அமையுது. ஓகே, அப்போ ஆக்சிஜனோட லொகேஷன் தான் இங்க மேட்டர். இதை இன்னும் கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்க ஏதாவது வழி இருக்கா? ஒரு கற்பனை மாதிரி? நிச்சயமா. இப்படி கற்பனை செஞ்சு பாருங்க. ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் எல்லாம் ஒரு பெரிய பார்ட்டிக்கு வந்திருக்கிற விருந்தாளிகள் மாதிரி. பார்ட்டிக்கு வந்த விருந்தாளிகளா? சரி. அவங்க தனியா நிக்க மாட்டாங்க. எப்பவும் கார்பன் ஆட்டம்ஸ் கூட கைகோர்த்து, அதாவது பாண்ட்ஸ் உருவாக்கி நிப்பாங்க. ஓகே. இப்போ அந்த ஆக்சிஜன் எந்த கார்பன் கூட கைகோர்த்திருக்கு, அந்த கார்பனை சுத்தி மத்த கார்பன் ஆட்டம்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அவங்க ஆல்கஹால், ஃபீனால் இல்ல ஈதர்ங்கிற வெவ்வேறு சோஷியல் சர்க்கிள்ஸ்ல இருப்பாங்க. ஆஹா, சோஷியல் சர்க்கிள்ஸ். ஆமா, ஒருத்தர் எந்த சர்க்கிள்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டா அவங்க எப்படி நடந்துக்குவாங்க, அவங்க குணம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். இது நல்லா இருக்கு. பார்ட்டில இருக்கிற சோஷியல் சர்க்கிள்ஸ் மாதிரி. ஆனா பார்ட்டிகல் லெவல்ல உண்மையிலே அங்க என்ன நடக்குது? சரியான கேள்வி. பார்ட்டிகல் லெவல்ல இந்த கிளாசிஃபிகேஷன்ங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப்பை சுத்தி இருக்கிற கெமிக்கல் என்வாயரன்மெண்ட்டை குறிக்குது. கெமிக்கல் என்வாயரன்மெண்ட். sp3 ஹைபிரிடைஸ்டுங்கிறது ஒரு ஃபேன்சி வார்த்தை மாதிரி தெரியலாம். ஆனா அதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். சொல்லுங்க. ஒரு கார்பன் ஆட்டம் 4 சிங்கிள் பாண்ட்ஸை உருவாக்கும் போது இருக்கிற நிலை தான் அது. அப்படி 4 சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்கிறதால அந்த கார்பன் முழுமையா நிரம்பி இருக்கு. அதனால அது சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சேச்சுரேட்டட்னா 4 சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்கிற கார்பன். புரிஞ்சுது. இந்த CO பாண்ட் போலரைஸ்டா இருக்கும். அதனால அதுல இருக்கிற ஹைட்ரஜன் மத்த மூலக்கூறுகளோட ஹைட்ரஜன் பாண்டிங்ல ஈடுபட தயாரா இருக்கும். சரி, அப்போ ஃபீனால்ஸ்ல என்ன வித்தியாசம்? அங்கேயும் OH குரூப் இருக்கே. இதுதான் மாணவர்கள் குழம்புற முக்கியமான இடம். ஃபீனால்ஸ்ல அந்த ஆக்சிஜன் நேரடியாக ஒரு பென்சீன் ரிங்ல இருக்கிற sp2 கார்பன் கூட பிணைக்கப்பட்டிருக்கும். ஓ, sp2 கார்பனா? ஆமா, இதுதான் அந்த மிகப்பெரிய வித்தியாசம். இந்த ஆரோமேட்டிக் ரிங்ல இருக்கிற பை எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜன் மேல பரவி, அதாவது டீலோக்கலைஸ் ஆகி அதோட குணத்தையே மாத்திடும். அது இனி ஒரு சாதாரண ஆல்கஹால் கிடையாது. அப்போ ஈத்தர்ஸ் அது 3வது சர்க்கிள் இல்லையா? ஆமாம், ஈத்தர்ஸ்ல ஆக்சிஜன் 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நடுவுல ஒரு பாலம், அதாவது ஒரு பிரிட்ஜ் மாதிரி அமைஞ்சிருக்கும். பிரிட்ஜ் மாதிரி. அதனால ஆக்சிஜன்ல இருக்கிற எலக்ட்ரான் பேர்ஸ் அந்த 2 கார்பன்ஸ்க்கு நடுவுல புதைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால அது வெளியில இருக்கிற மத்த மூலக்கூறுகளோட ஹைட்ரஜன் பாண்டிங்ல ஈடுபடவே முடியாது. இது ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ எக்ஸாம்ல எழுதுறதுக்கு ஒரு சரியான டெஃபினிஷன் வேணும்னா எப்படி சொல்லலாம்? NCERT பாடப்புத்தகத்தின்படி இதான் ஆங்கர் டெஃபினிஷன். ஆல்கஹால்ஸ் என்பவை OH குரூப் ஒரு சேச்சுரேட்டட் கார்பனுடன் பிணைக்கப்பட்டிருக்கும் சேர்மங்கள். சரி. ஃபினால்ஸ் என்பவை OH குரூப் ஒரு பென்சீன் ரிங்குடன் பிணைக்கப்பட்டிருக்கும் சேர்மங்கள். ஓகே. ஈத்தர்ஸ் என்பவை ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் 2 கார்பன் ஆட்டம்ஸுடன், அதாவது COC பிணைக்கப்பட்டிருக்கும் சேர்மங்கள். இதுல மாணவர்கள் செய்யற பொதுவான தவறு என்ன? அவங்க ஆல்கஹால்ஸ் மற்றும் ஃபீனால்ஸை குழப்பிக்கிறது தான். ரெண்டுலயுமே OH குரூப் இருக்கிறதால வர குழப்பம் இது. அப்போ எதை ஞாபகம் வச்சுக்கணும்? நினைவில் கொள்ளுங்கள், கிளாசிஃபிகேஷன்ல முக்கியமானது ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும் அல்ல, அது இணைந்திருக்கிற கார்பனோட தன்மை தான்.
அது சேச்சுரேட்டடா அதாவது ஆல்கஹாலா அல்லது ஆரோமேட்டிக்கா ஃபீனோலா என்பதுதான் அந்த ரகசியமே. இந்த கிளாசிஃபிகேஷன் கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் ஆழமா மனசுல பதியறதுக்கு வேற ஏதாவது அனாலஜி இருக்கா? கண்டிப்பா. இது நாம மனிதர்கள் அவங்க வேலை செய்யற இடத்த வச்சு அடையாளம் காண்ற மாதிரி ஒப்பிடலாம். வேலை செய்யற இடமா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்குங்களேன். யோசிச்சு பாருங்க, ஆல்கஹால் இருக்கிற ஆக்சிஜன் ஒரு சாதாரணமான ஆபீஸ்ல அதாவது ஒரு சேச்சுரேட்டட் என்விரான்மெண்ட்ல வேலை செய்யுது. சேச்சுரேட்டட் என்விரான்மெண்ட். ஆமா, சுத்தி ஸ்பிபி கார்பன்ஸ் இருக்கு. அதனால அது ரொம்ப ஃபிளெக்சிபிளா ரியாக்டிவா இருக்கு. மத்தவங்களோட சுலபமா ஹைட்ரஜன் பாண்ட் மாதிரி நல்ல உறவை ஏற்படுத்திக்குது. சரி, அப்போ ஃபீனால்? ஃபீனால்ல இருக்கிற ஆக்சிஜன் ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஹை செக்யூரிட்டி ரெசினன்ஸ் அதிகமா இருக்கிற இடத்துல, அதாவது ஒரு ஆரோமேட்டிக் ரிங்குங்கிற ஒரு கார்ப்பரேட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வேலை செய்யுது. ஓ, கார்ப்பரேட் ஹெட் குவார்ட்டர்ஸா? ஆமா, அந்த சூழல் காரணமா அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஆரோமேட்டிக் கேரக்டர் வந்துருது. அதோட குணம் மாறி அது ஆசிடிக்கா அதாவது கொஞ்சம் அக்ரெசிவா மாறிடுது. சூப்பர். அப்போ ஈத்தரை இந்த அனாலஜில எப்படி பார்க்கலாம்? ஈத்தர்ல இருக்கிற ஆக்சிஜன் 2 கேபின்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன பாலம் மாதிரி. அது 2 பக்கமும் கார்பனால லாக் செய்யப்பட்டிருக்கு. லாக் பண்ண மாதிரி இருக்கா? ஆமா, அதனால அதோட லோன் பேர்ஸ் வெளியில யாருக்கும் கிடைக்காது. அது ரொம்ப அன்ரியாக்டிவா எந்த வேலையிலயும் தலையிடாம ஒதுங்கியே இருக்கும். இந்த ஒர்க் பிளேஸ் அனாலஜி ரொம்பவே உதவியா இருக்கு. ஆனா ஒரு கேள்வி வருது. வேதியியலாளர்கள் ஏன் இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷனை உருவாக்கணும்? எல்லாத்தையும் தனித்தனியா படிக்கலாமே? இது ஒரு அருமையான கேள்வி. இந்த கான்செப்ட் ஒரு பெரிய சிக்கலை தீர்க்குது. என்ன சிக்கல்? ஒரு காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரை பார்த்த உடனேயே அதோட கெமிக்கல் பிஹேவியரை கணிக்கிற சிக்கல். கிளாசிஃபிகேஷன் இல்லைன்னா ஒவ்வொரு காம்பவுண்டும் ஒரு தனி புதிர் மாதிரி. ஆமா, ஒவ்வொரு முறையும் ஆயிலிருந்து படிக்கணும். ஆனா கிளாசிஃபிகேஷனோட ஓ இது ஒரு ஆல்கஹாலா, அப்போ இது ஆக்சிடைஸ் ஆகும், சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல ஈடுபடும், ஹைட்ரஜன் பாண்ட்ஸை உருவாக்கும்னு நம்ம உடனடியா சொல்லிடலாம். இது ஒரு பவர்ஃபுல் ப்ரிடிக்டிவ் டூல். அப்போ இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி தானே? ஸ்ட்ரக்சரை வச்சு ப்ராப்பர்ட்டியை கணிக்கிற ஒரு வரைபடம். ஒரு வகையில ஆமா. வரலாற்று பின்னணிய பார்த்தா 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகள்ல வேதியியலாளர்கள் ஆக்சிஜன் கொண்ட சேர்மங்கள் சில குறிப்பிட்ட ரியாக்ஷன் பேட்டர்ன்ஸை பின்பற்றத கவனிச்சாங்க. அப்பவே வா. ஆமா, சிலது அமிலத்தன்மையோட இருக்கு, சிலது நடுநிலையா இருக்கு, சிலது மந்தமா இருக்குன்னு பார்த்தாங்க. இவற்றை ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ், ஈத்தர்ஸ்னு வகைப்படுத்தினது மூலமா அவங்க ஸ்ட்ரக்சர் டிட்டர்மின்ஸ் ரியாக்டிவிட்டி, அதாவது அமைப்பு தான் செயல்பாட்டை தீர்மானிக்கிறதுங்கிற வேதியியலோட அடிப்படை கொள்கையையே கண்டுபிடிச்சாங்க. வாவ், அந்த காலத்திலே இவ்ளோ ஆழமா சிந்திச்சிருக்காங்களா? சரி, இத காட்சியா மனசுல நிறுத்திக்க ஒரு மென்டல் இமேஜ் இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கும் ஒரு வழி இருக்கு. 3 ஸ்வச்சமான கோளங்களை அதாவது டிரான்ஸ்பரண்ட் ஸ்பியர்ஸ உங்க மனக்கண்ணுல கொண்டு வாங்க. ஓகே, 3 ஸ்பியர்ஸ். முதல் கோளம் ஆல்கஹால் ஸ்பியர். இதுக்குள்ள இருக்கிற ஆக்சிஜன் ஒரு சாதாரண மணி அதாவது ஒரு sp3 கார்பன் பீட் கூட பிணைக்கப்பட்டிருக்கு. சரி. இந்த ஆக்சிஜன் ரொம்ப சுதந்திரமா சுழலும், அதோட லோன் பேர்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட் செய்ய தயாரா வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கும். சரி, 2வது கோளம். 2வது ஃபீனால் ஸ்பியர். இது ஊதா நிறத்துல லேசா ஒளிருது. ஊதா நிறத்திலயா? ஆமா, இதுக்குள்ள இருக்கிற ஆக்சிஜன் ஒரு பென்சீன் ரிங் அதாவது ஒரு நட்சத்திர மாதிரி இருக்கிற அமைப்பு கூட பிணைக்கப்பட்டிருக்கு. அந்த ஊதா நிற ஒளி ரிங்ல இருந்து ஆக்சிஜனுக்கு வர்ற எலக்ட்ரான் டீலோக்கலைசேஷனை குறிக்குது. ஓ, அந்த டீலோக்கலைசேஷன் தான் காரணமா? அதேதான். இந்த டீலோக்கலைசேஷன் தான் ஆக்சிஜனை ரொம்ப ஸ்பெஷலாவும் அதோட இணைந்த ஹைட்ரஜனை அசிடிக்காகவும் மாத்துது. அருமை. அப்போ 3வது கோளம் எப்படி இருக்கும்? 3வது ஈத்தஸ்பியர். இது கொஞ்சம் இருட்டாவும் உள்ளே இருக்கிற ஆக்சிஜன் 2 பீட்ஸ் அதாவது 2 கார்பன்ஸ்க்கு நடுவுல மாட்டிக்கிட்ட மாதிரியும் இருக்கு. மாட்டிக்கிட்ட மாதிரியா? ஆமா, அதோட லோன் பேர்ஸ் வெளியில தெரியாம உள்ள பார்த்த மாதிரி இருக்கு. அதனால அது ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு கிடைக்காது. அது ரொம்ப இன்ஆக்டிவா தனிச்சிருக்கு. இந்த 3 கோளங்கள் மென்டல் இமேஜ் ரொம்பவே தெளிவா இருக்கு. இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். நிஜ வாழ்க்கை உதாரணங்கள். சரி. நான் கேட்டேன் இல்லையா, எத்தனால் ஏன் தண்ணியில கரையுது ஆனா டையத்தில் ஈத்தர் கரையில்லைன்னு. இப்ப எனக்கு பாதி பதில் தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, உங்க புரிதல் என்ன? எத்தனால் ஒரு ஆல்கஹால், அதுல ஒரு ஃப்ரீ OH குரூப் இருக்கு. நீங்க சொன்ன ஒர்க் பிளேஸ் அனாலஜி படி அது ஒரு ஃபிளெக்சிபிள் எம்ப்ளாயி மாதிரி. கரெக்ட். அதனால அது தண்ணியோட சுலபமா ஹைட்ரஜன் பாண்ட்ஸை உருவாக்கி கரைஞ்சிடுது. ஆனா டையத்தில் ஈத்தர் அதாவது C2H5O C2H5ல
அந்த ஆக்சிஜன் 2 கார்பன்ஸ்க்கு நடுவுல லாக் ஆயிருக்கு. அதனால அதால தண்ணியோட ஹைட்ரஜன் பாண்டை உருவாக்க முடியல. இது சரிதானே? மிக சரி. நீங்களே காரணத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. இது கிளாசிஃபிகேஷனோட நேரடியான ஒரு விளைவு. இது ஒரு கண்கூடான நிகழ்வு. What's fascinating here is இந்த கிளாசிஃபிகேஷன் வெறும் கரையறதோடு நிக்கல. தொழில்நுட்பத்திலயும் இது பெரிய பங்கு வகிக்குது. அப்படியா? உதாரணத்துக்கு? உதாரணமா, ஃபீனால கிருமிநாசினியா, அதாவது ஆன்டிசெப்டிக் மற்றும் டிஸ்இன்ஃபெக்டன்ட்டா பயன்படுத்துறாங்க. சில மவுத் வாஷஸ்ல கூட இது இருக்கும். ஓகே. அதே மாதிரி ஆல்கஹால், அதாவது எத்தனால ஹேண்ட் சானிடைசர்ஸ்ல பயன்படுத்துறோம். ரெண்டுமே கிருமிகளை கொல்லுது. ஆனா அதோட ஸ்ட்ரக்சர் வேற, அப்போ அது வேலை செய்யற விதமும் வேறையா இருக்குமா? நிச்சயமா. ஃபீனாலோட அசிடிட்டி, அதாவது அந்த அரோமேட்டிக் டீலோக்கலைசேஷனால வர அந்த அக்ரெசிவ் குணம் பாக்டீரியாவோட புரோட்டீன்ஸை நேரடியா தாக்கி சிதைக்குது. ஓ, நேரடியாவா? ஆமா. ஆனா ஈத்தரோட பொலாரிட்டி மற்றும் ஹைட்ரஜன் பாண்டிங் திறன் பாக்டீரியாவோட லிபிட் மெம்பரேன்ஸை கரைச்சி அதன் மூலமா புரோட்டீன்ஸை சிதைக்குது. பாத்தீங்களா ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற சின்ன வித்தியாசம்? அரோமேட்டிக் வெர்சஸ் சாச்சுரேட்டட் கார்பன். ஆமா, அந்த வித்தியாசம் அதோட ஆன்டிசெப்டிக் தன்மையே மாத்துது. நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். நீங்க ஈத்தரோட அப்ளிகேஷன் பத்தி சொல்லல. அது ரியாக்டிவ்னு சொன்னீங்க. அப்போ அதுக்கு எந்த பயனும் இல்லையா? நல்லா கவனிச்சிங்க. ஈத்தரோட அந்த அன்ரியாக்டன் குணம்தான் அதோட மிகப்பெரிய பலம். அது எப்படி பலமாகும்? பல ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது நமக்கு வினை புரியாத ஒரு மாத்தியமும், அதாவது ஒரு நான் ரியாக்டிங் மீடியம் தேவைப்படும். அந்த இடத்துல ஈத்தர் ஒரு சிறந்த சால்வெண்டா பயன்படுது. ஓ, சால்வெண்டா பயன்படுதா? ஆமா, மத்தவங்க எல்லாம் வினை புரியும் போது ஈத்தர் மட்டும் எதிலையும் தலையிடாம சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு இடத்த மட்டும் கொடுக்கும். அதனால அது ஒரு மிக முக்கியமான லேப் சால்வெண்ட். இது ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவ் எக்ஸாம்பிளுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஆல்கஹால்ஸ் மற்றும் ஃபீனால்ஸ் ரெண்டுலயுமே OH குரூப் இருக்கிறதால ரெண்டும் ஒரே மாதிரி தான் நடந்து கொள்ளும் அப்படின்னு ஒரு மாணவர் நினைக்கலாம். ஆனா உண்மை அது இல்ல. பில்குல். ஆனா உண்மையில ஃபீனால்ஸ் அசிடிக்காகவும் ஆல்கஹால்ஸ் நியூட்ரலாகவும் இருக்கு. ஏன் இந்த வித்தியாசம் வருதுன்னு நீங்க விளக்க முயற்சி பண்றீங்களா? நான் முயற்சி பண்றேன். நீங்க சொன்ன எலக்ட்ரான் வேக்யூம் கிளீனர் ஐடியாவை வச்சு சொல்லுங்க. ஓகே. ஃபீனால்ல இருக்கிற அந்த பென்சீன் கென் ஒரு சக்தி வாய்ந்த எலக்ட்ரான் வேக்யூம் கிளீனர் மாதிரி செயல்பட்டு ஆக்சிஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரான் டென்சிட்டியை தன்னை பக்கம் இழுக்குது. இழுக்குது. இதனால ஆக்சிஜன் மேல எலக்ட்ரான் குறைஞ்சு அது ஹைட்ரஜனை அவ்வளோ வலுவா பிடிச்சு வைக்க முடியல. அதனால ஹைட்ரஜன் H+ அயானா சுலபமா வெளியே போயிடுது. அதனால தான் ஃபீனால் அசிடிக். ஆமா. ஆனா ஆல்கஹால்ல அப்படி ஒரு எலக்ட்ரானை இழுக்கிற குரூப் இல்லாததால அது நியூட்ரலா இருக்கு. இது சரியா? அருமையா சொன்னீங்க. அந்த வேக்யூம் கிளீனர் அனாலஜி மிகச்சரியா பொருந்தது. ஃபீனால்ல இருந்து H+ போனதுக்கு அப்புறம் உருவாகிற ஃபீனாக்சைடு அயான் ரெசனன்ஸ் மூலமா ஸ்டெபிலைஸ் ஆகுது. அந்த ஸ்டெபிலைசேஷன் தான் காரணமா? ஆமா, இந்த ஸ்டெபிலைசேஷன் தான் அசிடிட்டிக்கு மிக முக்கிய காரணம். ஆல்கஹால்ல அப்படி ஒரு ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. எனவே கிளாசிஃபிகேஷன் நேரடியாக அசிடிட்டியை கணிக்கிறது. எப்படி? அரோமேட்டிக் ரிங் பக்கத்துல OH இருந்தா அசிடிக், சாச்சுரேட்டட் கார்பன் பக்கத்துல இருந்தா நியூட்ரல். இந்த ஒரு விஷயத்தை வச்சு பல கேள்விகளுக்கு பதில் சொல்லிடலாம். இந்த அசிடிட்டி வித்தியாசம் ஒரு முக்கியமான புள்ளி. மாணவர்கள் தேர்வில் இதை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளது. இதை அவர்கள் தெளிவாக நினைவில் வைத்துக்கொள்ள நாம சில கீ பாயிண்ட்ஸ் உருவாக்கலாமா? கண்டிப்பா, இது ரொம்ப முக்கியம். முக்கியமான குறிப்பு, ஒரு ஆல்கஹால்ல OH குரூப் எப்போதும் ஒரு சாச்சுரேட்டட் கார்பன், அதாவது sp3 ஹைபிரிட் கார்பனுடன் மட்டுமே இணைக்கப்பட்டிருக்கும். இது ரொம்ப முக்கியம். இது ஒருவேளை பென்சீன் ரிங்குடன் நேரடியாக இணைந்திருந்தால் அது ஆல்கஹால் அல்ல, அது ஃபீனால். இந்த வேறுபாடு தான் ரியாக்டிவிட்டியை தீர்மானிக்கிறது. இது எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து ஈத்தர் பத்தி சொல்லுங்க. ரெண்டாவது முக்கிய குறிப்பு, ஒரு ஈத்தரில் ஆக்சிஜன் ஆட்டம் 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு, அதாவது COC இடையில் ஒரு பாலம் போல இருக்கும். சரி. அதோட லோன் பேர்ஸ் உள்நோக்கி இருக்கிறதால அது மத்த மூலக்கூறுகளோட ஹைட்ரஜன் பாண்ட்ஸை உருவாக்காது. இது முக்கியம், ஏனென்றால் இதனால தான் டைஎத்தில் ஈத்தர் தண்ணீரில் கரையவில்லை. சரி. ஒரு காம்பவுண்ட பார்த்த உடனே குழப்பம் இல்லாம கிளாசிஃபை செய்ய ஒரு சுலபமான கேள்வி இருக்கா? இருக்கு. ஒரு காம்பவுண்ட கிளாசிஃபை செய்ய உங்க மனசுக்குள்ள இந்த கேள்வியை மட்டும் கேளுங்க. என்ன கேள்வி? ஆக்சிஜன் ஒரு சாச்சுரேட்டட் கார்பனுடனா, அரோமேட்டிக் கார்பனுடனா அல்லது 2 கார்பன்ஸ்க்கு நடுவுல பிணைக்கப்பட்டுள்ளதா? உங்க பதில் அந்த காம்பவுண்டோட கிளாஸ 100% சரியா தீர்மானிக்கும். இது ரொம்பவே சுலபமா இருக்கு. கடைசி மற்றும் மிக முக்கியமான குறிப்பு ஏதாவது இருக்கா? இருக்கு. அது நாம ஏற்கனவே விவாதிச்சதுதான்.
கடைசி மற்றும் மிக முக்கியமான குறிப்பு, ஃபீனால்ஸ் ஆர் அசிடிக், ஆல்கஹால்ஸ் ஆர் நியூட்ரல். த acidity பாயிண்ட். ஆமா, இந்த வித்தியாசத்திற்கு காரணம் ஆரோமேட்டிக் ரிங் தான். OH குரூப் மட்டும் அல்ல. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், பல 1 மார்க் கேள்விகளுக்கு நீங்க சுலபமா பதில் சொல்லிடலாம். ஸோ வாட் டஸ் திஸ் ஆல் மீன்? இந்த முழு உரையாடலையும் சுருக்கமா சொல்லணும்னா நான் சில விஷயங்களை சொல்றேன், அது சரியான்னு பாருங்க. சொல்லுங்க. 1. கிளாசிஃபிகேஷன்ங்கிறது ஆக்சிஜன் ஆட்டமோட இருப்பிடத்தை பொறுத்தது. ஒரு சேச்சுரேட்டட் கார்பன் கூட இருந்தா அது ஆல்கஹால், ஒரு ஆரோமேட்டிக் ரிங் கூட இருந்தா அது ஃபீனால், 2 கார்பன்ஸ்க்கு நடுவுல இருந்தா அது ஈத்தர். மிகச்சரி. 2. நம்ம ஒர்க் பிளேஸ் அனாலஜியை நினைவில் வச்சுக்கணும். ஆல்கஹால் ஒரு நார்மல் ஆஃபீஸ் எம்ப்ளாயி, ஃபீனால் ஒரு ஸ்பெஷல் கார்ப்பரேட் எம்ப்ளாயி, ஈத்தர் 2 சுவர்களுக்கு நடுவுல மாட்டின ஒரு பிரிட்ஜ். அருமையான நினைவூட்டல். 3. ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம். ஈத்தனால் தண்ணில கரையும், ஆனா ஈத்தர் கரையாது. இதுக்கு காரணம் ஹைட்ரோஜன் பாண்டிங்ல இருக்கிற வித்தியாசம். ஆமா, இது கிளாசிஃபிகேஷனா அடிப்படையாக கொண்டது. 4வது தேர்வுக்கு மிக முக்கியமானது. ஆல்கஹால்ஸ் ஆர் நியூட்ரல் பட் ஃபீனால்ஸ் ஆர் அசிடிக். இந்த ஒரு வரி பல கேள்விகளுக்கு பதிலளிக்க உதவும். சமத்கார் சுருக்கம். எல்லா முக்கிய புள்ளிகளையும் சரியா சொல்லிட்டீங்க. நன்றி. இப்போது உங்களுக்காக சிந்திக்க ஒரு கேள்வி. இன்று நாம ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் மற்றும் ஈத்தாஸை எப்படி வகைப்படுத்துறதுன்னு பார்த்தோம். இப்போ ஆல்கஹால்ஸ்ங்கிற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. சரி. OH குரூப் இணைஞ்சிருக்கிற கார்பனை சுத்தி எத்தனை கார்பன் குரூப்ஸ் இருக்குங்கிறத வச்சு நம்ம பிரைமரி, செகண்டரி மற்றும் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ்னு பிரிக்கிறோம். ஆமா, அந்த சப் கிளாசிஃபிகேஷன். இந்த உள்வகைப்படுத்துதல், அதாவது சப் கிளாசிஃபிகேஷன், அவற்றோட ரியாக்டிவிட்டியை எப்படி இன்னும் துல்லியமா கணிக்க உதவும்னு நினைக்கிறீங்க? உதாரணமாக, எல்லா வகை ஆல்கஹால்களும் ஒரே மாதிரி ஆக்சிடைஸ் ஆகுமா? இது பற்றி நீங்களே ஆராய்ந்து பாருங்கள்.